நாம எப்படி இருக்கணும்? யாரா இருக்கணும்? அது நம்ம நெனைக்கிற எண்ணத்துல தான் இருக்குது. நம்மள உருவாக்குறது நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும். கரெக்ட்டு தானே? நமக்குள்ள 2 பெரிய சக்திகள் சண்ட போடுமாம். நம்ம எத தட்டிக் குடுத்து, எத ஊக்குவிக்கிறோமோ, அதுதான் ஜெயிக்கும். நம்ம வாழ்க்கையில எப்படி உருவாகணுங்கிறது நம்ம கையில தாங்க இருக்குது. சரி, நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஒரு சின்ன செரைக்கி கதையில பார்க்கலாமா? அது ஒரு அமைதியான காட்டு கிராமம். அழகான மாலை நேரம். ஒரு வயசான செரோக்கி தாத்தாவும் அவரோட பேரனும் கேம்ப் ஃபயர் மூட்டி பக்கத்துலயே உட்காந்துருந்தாங்களாம். தாத்தா பேரனோட முகத்துல கோவத்தையும் வருத்தத்தையும் பார்த்தாராம். தாத்தா மெதுவா கேட்டாராம், என்னய்யா, என்ன அப்படி கோவமா இருக்கீங்க? அதுக்கு பேரன் சொன்னானா, தாத்தா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு என்ன ரொம்ப தவறா பேசிட்டான், எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னானா. தாத்தா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னாராம். பேரன், என்ன தாத்தா பரவாயில்லன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு தாத்தா ரொம்ப பொறுமையா, ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளாரையும் 2 ஓநாய்கள் சண்டை போடுது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். பேரன் ஆச்சரியத்தோட, 2 ஓநாய்களா? அது என்ன அர்த்தம் தாத்தா அப்படின்னு கேட்டானாம். ஒரு ஓநாய் கோபம், பொறாமை, பேராசை, பொய், திமிரு இவைகளால நிரம்பி இருக்கும். அது எப்போதுமே மற்றவங்கள புண்படுத்த மட்டும்தான் நினைக்கும். ஆனா இன்னொரு ஓநாய் அன்பு, அமைதி, உண்மை, மனசாட்சி, மன்னிப்பு இவைகளால நிரம்பி இருக்கும். அது மற்றவங்களுக்கு உதவ நினைக்கும், மகிழ்ச்சியும் பரப்பும் அப்படின்னு தாத்தா சொன்னாராம். அப்போ எந்த ஓநாய் தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு பேரன் ஆர்வத்தோட கேட்க, தாத்தா மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீ எதுக்கு உணவு கொடுக்குறியோ அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னாராம். அந்த நேரத்திலேயே அவன் புரிஞ்சுக்கிட்டான். கோபத்துக்கு உணவு கொடுத்தா கோபம்தான் வளரும், அன்புக்கு உணவு கொடுத்தா அன்பு தான் வளரும். ஸோ நம்ம மனசுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த 2 ஓநாய்களுக்கு எந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்றோம். நல்லதையே நினைப்போமே. நமக்கு நிறைய வேலை இருக்குங்க, சாதிக்க நிறைய இருக்கு. மற்றவங்க நம்மளை பத்தி சொல்ற சில கருத்துக்கள் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, கோவம் தான் வரும், மனசு கலங்கும், நம்ம செய்யற வேலைகளுக்கு தடை தான் வரும். சாதிக்கிறவங்க என்னைக்குமே கோவப்பட மாட்டாங்க. அவங்க கோவத்தை விட்டுட்டு அமைதியை தான் தேர்வு செய்வாங்க. அமைதி வந்தா தெளிவு வரும், தைரியம் வரும், சரியான முடிவெடுப்போம். நம்முடைய அறிவும் சுருங்காது, அதற்கு பதிலாக நம்மளுடைய சுறுசுறுப்பு தான் கூடும். நாம ஏங்க நம்மளை புரிஞ்சுக்காதவங்க மேல கோவப்பட்டு நம்மளே தாழ்த்திக்கணும்? எப்போதுமே நமக்குள்ளார இருக்கும் நல்ல மனுஷனை வளர விடுவோம். அதுதான் உண்மையான வலிமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.